வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? கடலூர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தப்போ அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச வருமான வரித்துறையினர் அதிரடியா சோதனை பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த சோதனை, என்ன கிடைச்சது திருமா வீட்டுல, பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் களம் விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்துல பிஸியா இருந்தா, இன்னொரு பக்கம் ஐடி இடி மாதிரியான விசாரணை அமைப்புகள் பிரச்சனை கொடுக்கறதுல பிஸியா இருக்காங்க. ஒரு பக்கம் ஜாபர் சாதிக் அமீருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடந்ததுக்கு திமுக கலக்கத்துல இருக்கிறதா பேசப்படுது. இன்னொரு பக்கம் தேர்தல் பறக்கும் படை யாரு என்னன்னு பார்க்காம எல்லா வாகனங்களையும் நிறுத்தி சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தனியார் ஓட்டல்கள், காருன்னு அரசியல் தலைவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இடங்கள்ல எல்லாம் சோதனை போய்கிட்டு இருக்கு. பணம் ஆவணம் ஏதாவது சிக்குமான்னு கண்குத்தி பாம்பா விசாரணை அமைப்புகள் சுத்திட்டு இருக்க, கடலூர்ல திருமாவளவன் வீட்டிலையும் அதிரடியா சோதனை நடத்தி இருக்கு வருமான வரித்துறை. சிதம்பரம் தொகுதியில போட்டியிடக்கூடிய விசிக தலைவர் திருமாவளவன் கடலூர்ல முருகானந்தம்ன்ற ஒரு வீட்டுல தங்கி இருந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராரு. அந்த வீட்டுக்குள்ள இரவு 7 மணிக்கு நுழைஞ்ச 7 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் குழு சோதனையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா திருமாவளவனுடைய அறையில நீண்ட நேரம் சோதனை நடந்திருக்கு. அந்த நேரத்துல திருமாவளவன் வீட்டுல இல்ல, பிரச்சாரத்துக்கு வெளியே போயிருந்திருக்கிறாரு. அந்த சோதனையில என்ன கிடைச்சது, திருமாவே பிரச்சார கூட்டத்துல சொன்னதை கேட்போம். பிரச்சாரத்தில் நான் இருக்கும்போது தகவல் வந்தது. சிதம்பரம் அருகே சி தண்டேஸ்வரநல்லூர் என்னும் இடத்தில் அது கட்சி தோழர் இல்லத்திலே நான் தங்கியிருக்கிறேன். இந்த சூழலில் நான் தங்கியிருக்கிற இந்த இல்லத்தில் திடீரென்று வருமான வரித்துறையினர் வந்து சோதனையிட்டார்கள். ஒவ்வொரு அறையாக திறந்து பார்த்தார்கள், ஒவ்வொரு பெட்டியாக திறந்து பார்த்தார்கள் என்று தகவல் கிடைத்தது. உள்ளபடியே வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு வேட்பாளர் தங்கியிருக்கிற இடத்திலேயே எந்த முகாந்திரமும் இல்லாமல் வருமான வரித்துறையினர் சோதனையிடுவது ஒரு மறைமுகமான அல்லது வெளிப்படையான அச்சுறுத்தல் என்று கருத வேண்டியிருக்கிறது. உளவியல் அடிப்படையிலே ஒரு தாக்குதல் நடத்துவதாகத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவங்களா ஏதாவது கொண்டு வந்து வச்சு எடுத்தாதான் உண்டு. அப்படி செய்யாமல் இருந்தால் அதுவே அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நன்றியாக இருக்கும்.